திமுக தலைவர் ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா? அப்படி போட்டியிட்டால் தமிழக அரசியல் களத்துல அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து விரிவாக பார்க்கலாம். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேரடியா போட்டியிட வேண்டும் அப்படின்னு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழுவில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த முடிவு தமிழக அரசியல்ல புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சியமைத்த நிலையில திமுக எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கு. கொளத்தூர் தொகுதியில மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தது திமுகவினருக்கும் அதிர்ச்சியையே ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில தான் முதல்வர் ஜோசப் விஜய் பெரம்பூர் மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு போன்ற இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். பொதுவா நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, இரு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுக்கு அப்புறமா தான் திருச்சி கிழக்கு தொகுதியில தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் ராஜினாமா செய்துள்ளதால திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த சூழல்ல தான் அந்த இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேரடியா போட்டியிட வேண்டும் அப்படின்னு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் ஒரு மனதா தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, திருச்சி கிழக்குல தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும், அவரை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நடிகர் முகத்துல கரிய பூசுவோம் அப்படின்னு சவால் விடுக்கிறாரு. இந்த கருத்து தமிழக அரசியல்ல கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெறுவதன் மூலம் தேர்தல் தோல்வியால் சோர்வடைந்துள்ள திமுக தொண்டர்களுக்கு புதிய நம்பிக்கை உருவாகும் அப்படின்னு கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கருதுறாங்க. குறிப்பா சொல்ல போனா கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோல்வியடைந்தது திமுகவினருக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல சமீபத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திய ஸ்டாலின் கட்சி அமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாரு. கோஷ்டி அரசியலை தவிர்த்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்படின்னும், கட்சி வளர்ச்சிக்காக பணியாற்ற முடியாதவர்கள் தாங்களாகவே பதவிகள்ல இருந்து விலகி கொள்ளலாம் அப்படின்னு கடுமையா எச்சரிக்கையும் விடுக்க செய்கிறாரு. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய 38 நிர்வாகிகள் கொண்ட குழுவையும் ஸ்டாலின் அமைச்சிருக்காரு. கட்சியை மறுகட்டமைப்பு செய்து மீண்டும் வலுப்படுத்தும் இந்த நேரத்துல தலைவருக்கு ஒரு தேர்தல் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதே திமுக நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இது கட்சியினரிடையே உளவியல் ரீதியாக புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர்கள் கருதுறாங்க. மேலும் ஸ்டாலின் சட்டமன்றத்திற்குள் இல்லாமல் திமுக எதிர்க்கட்சியாக செயல்படுவதில் முழுமை இருக்காது அப்படிங்கிறதால அவரை உடனடியாக சட்டமன்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் கட்சிக்குள்ள வந்திருக்கு. அதற்காக திருச்சி கிழக்கு தொகுதியில ஸ்டாலினை நிறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து திமுக நிர்வாகிகளை களம் இறக்கி தீவிர பிரச்சாரம் நடத்தி வெற்றி பெற செய்ய திட்டமிட்டுள்ளதா கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதன் தொடர்ச்சியாகவே திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் தலைமையில் முதற்கட்டமான இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதே போல அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு திமுக வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது குறித்து இறுதி முடிவு கட்சியின் பொதுக்குழு மட்டும் இல்லாம உயர்நிலை குழு, செயல் திட்ட குழு ஆலோசனைகளுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில திமுகவினர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவரது தோல்வி திமுகவினரை மட்டும் கிடையாது, பிற எதிர்க்கட்சி தலைவர்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருந்துச்சு. இந்த சூழல்ல தான் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல திரும்பவும் தோல்வி அடைந்தால் அது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மேலும் பெரிய பின்னடைவா மாறும் அப்படிங்கிற கருத்தும் அரசியல் வட்டாரங்கள்ல நிலவிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம ஆளுங்கட்சிக்கு இது பெரிய அரசியல் ஆயுதமா மாறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொதுவா இடைத்தேர்தல்கள்ல ஆளும் கட்சிக்கு சாதகமான சூழல் இருக்கும் அப்படிங்கிறதால ஸ்டாலின் நேரடியா களம் இறங்குவாரா என்பதும் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு.
தமிழக அரசியல்ல திமுக எதிர்ப்பு மனநிலை ஒரு பகுதி வாக்காளர்களிடையே தொடர்ந்து இருந்து வருவதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. சமீபத்திய தேர்தல் அதிமுக அந்த மனநிலையை முழுமையாக அரசியல் பலமா மாற்ற தவறிவிட்டதாகவும் சிலர் சொல்றாங்க. அதே நேரத்துல விஜய் தனது பிரச்சாரங்கள்ல எம்ஜிஆர் மட்டும் இல்லாம ஜெயலலிதா பாணியில் திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற கோஷத்தை தீவிரமா முன் வச்சது அவரது வெற்றிக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தான் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல ஸ்டாலின் நேரடியா போட்டியிட்டால் அது மிகப்பெரிய அரசியல் ரிஸ்காக அமையும் அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அது ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலத்திற்கும் திமுகவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த சவாலான சூழ்நிலையை ஸ்டாலின் எவ்வாறு கையாள போகிறார் என்பதுதான் தற்போதைய தமிழக அரசியல்ல அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சர்வதேச அரசியல் முதல் தமிழக அரசியல் வரை அரசியல் களத்தில் நடக்கும் ஒவ்வொரு அதிர்வையும் நடப்பதை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஜெம் தொலைக்காட்சி பிரேக்கிங் முதல் பின்னணி தகவல் வரை துல்லியமாக உங்களுக்காக